வணக்கம். பூர்ண சக்தி, த ஃப்ரீ தமிழ் யூடியூப் சேனல் தட் எம்பவர்ஸ் எல்டர்ஸ். உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்படியே உங்களை ஒரு கதை சொல்லி ஒரு கிராமத்து பேக்ரவுண்டுக்கு இந்த பொங்கல் டைமில் கூட்டின்னு போகலான்னு நினைக்கிறேன். தென்காசி ஆயக்குடி அப்படின்ற இடத்துல அமர் சேவா சங்கம் அப்படின்னு ரொம்ப தெய்வீகமான ஒரு இடத்துக்கு நாம் போகிறோம். ஏன் தெய்வீகம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபிசிக்கலி மென்டலி சேலஞ்ச், உடல் மனம் நலம் குன்றி இருந்தாலும் அவங்க எல்லாரும் இங்க வாழற விதம் அந்த இடத்தையே தெய்வீகமா ஆக்குது. அவங்களுக்குள்ள என்ன குறை அப்படின்னு பாக்கிறதுக்கு பதிலா 100% அவங்கள்ட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்து அந்த இடத்த அவ்வளோ ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் இடமா மாத்திருக்காங்க. ஒரு ஸ்ப்ரிங்கை அமுக்கினா அது திருப்பி விடும்போது அதே வேகத்துல அது மறுபடியும் எழுந்து வரும். அதே மாதிரி சவால்களையும் சோதனைகளையும் கடவுள் நிறைய கொடுத்தாலும் அதை திருப்பி எழுந்து வரக்கூடிய பலத்தையும் தைரியத்தையும் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறாரு. அந்த வகையில இந்த அமர் சேவா சங்கம்ல 4 பேரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். இவங்க 4 பேருடைய வாழ்க்கை அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் சாம்பிளா அமையுது. ஏன் நான் அமர் சேவா சங்கம் பத்தி பூர்ண சக்தியில சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் எவ்வளோ சவால்கள் சங்கடங்களை தாண்டி தான் இந்த ஒரு ஏஜ் ஆஃப் விஸ்டம்குள்ள வந்திருக்கீங்க. உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் பிரேயர்ஸும் அந்த இடத்துக்கு கட்டாயமா தேவை. இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை அவங்க டர்ன் அரவுண்ட் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். திரு முரளி பம்பாயில் வேலை பார்க்கும்போது நிறைய வெயிட் ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்ட். ஆனால் அதை அப்ரப்டாக நிறுத்தின போது அவருக்கு நர்வஸ் பிரேக் டவுன் ஆகி பெரிய பிரச்சனை கோமாலேயே போயிட்டார். அதனால் வேலையும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவர் அதிலிருந்து மீண்டு அமர் சேவா சங்கமில் சேர்ந்து இங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது ஒரு நாளைக்கு மாடு அவரை கீழே தள்ளி விட்டதுனால பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டே நகர்ந்து போய் திருப்பி அவரால் நடக்க முடியல. மறுபடியும் ரீஹாபிலிட்டேஷன்லாம் பண்ணி இப்போது 62 வயசில் தன் வேலைகள் எல்லாத்தையும் தானே செஞ்சுக்கிறதோட அமர் சேவா சங்கம் கோவிலையும் அவர் பார்த்துக்கிறாரு. நமஸ்காரம். என்னுடைய பேர் முரளி. உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது? 62 வயசாகுது. நீங்க என்ன வேலை பண்றீங்க? நான் கோவிலில் பூஜை பண்றேன். திருப்பாவே சொல்லுவேன். உங்களுடைய பொழுது ஒரு சிட்டி லைஃப் மாதிரி இருக்காது. நீங்க பாம்பேல வேலை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. கிராமத்து வாழ்க்கை உங்களுக்கு எந்த விதத்துல நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிராமத்து வாழ்க்கை இது ரொம்ப காமா இருக்கு. காமா இருக்கிறதுனால நல்லா இருக்கு. டிவி பாப்பீங்களா? டிவிலாம் கிடையாது. டிவி பார்க்க மாட்டேன். டிவி பார்க்கறது உண்டு, பார்ப்பேன்னு. ஆனால் இங்கே டிவியே கிடையாது. மொபைல் இல்லை என்கிட்ட. இது டச் ஃபோன் தான் இருக்குது. சாரி, பட்டன் சிஸ்டம் தான் இருக்குது. பார்க்கவும் முடியாது என்னால். எனக்கு ஃபேமிலியே கிடையாது. நான் 365 டேஸும் திருப்பி சொல்லுவேன். நீ கூட பார்க்கலாம். ரிசர்ச்சுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ்லாம் இருக்குது. கிறிஸ்மஸ் சுற்றி 30 துளசி செடி இருக்குது. அந்த துளசி செடியை வளர்க்குறதெல்லாம் நான் தான். நான் சந்தோஷமாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதாவது இந்த திருப்பாவை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. திருப்பாவை சொல்கிறது. உங்களுக்கு இன்னும் வயசானா நம்மளுக்கு உடம்பு முடியலன்னா என்ன பண்ணுறது, நமக்கு யார் இருக்கா, அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பகவான் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் அந்த ஹெல்த்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் என் பேர் கௌஷிக். ஐ ஆம் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். இங்கே 2016 ஒரு பைக் ஆக்சிடெண்ட் ஆகி பரபஞ்சிக் ஆகிட்டேன். C2 C7 என்னோட லெவல் ஆஃப் இன்ஜுரி இன் ஸ்பைனல் கார்டு. இங்கே வரும்போது 2017 ஜூனில் தான் வந்தேன். இங்கே வரும்போது ஃபுல்லாக பெட்டடாக தான் வந்தேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 3 months to 6 months விகரஸாக தெரப்பி பண்ணாங்க. அது தெரப்பி பண்ணும்போது ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது ஐ வாஸ் ஏபிள் டு வாக் வித் சப்போர்ட் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்சஸ். ஸோ while I was getting rehabilitated, one day secretary sir, I am fortunate to meet him in person, and so then he offered me a job here. இனிஷியலாக நான் செக்ரட்டரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இனிஷியலாக டாக்குமெண்டேஷன் ஒர்க் அண்ட் ஃபண்டிங் டாக்குமெண்டேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்லோவாக தென் ஐ ஸ்டார்டட் இன்வால்விங் இன் சோஷியல் மீடியா, அண்ட் நவ் ஐ ஆம் த ஹோல் அட்மின் ஃபார் ஆல் த சோஷியல் மீடியா பேஜஸ். இங்கே வரும்போது நான் பழைய மாதிரி ஆகிடுவேன். நார்மலாக வாக்கிங் அதெல்லாமே பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த திங்கிங்கில் தான் வந்திருந்தேன்.
தென் ஒன்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் சீயிங் அதர் பேஷண்ட்ஸ் ஹியர் தென் ஐ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் த சீரியஸ்னஸ் ஆஃப் மை இன்ஜுரி. ஸோ அந்த இட் டுக் மீ வெரி ஷார்ட் டைம் டு ரியலைஸ். ரொம்ப கம்மியான டைமில் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ நெவர் ஹேட் எனி தாட்ஸ் ஆஃப் how my life is going to be. So before my accident it was a total different life. I consider this as a second life. So இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுது என்னன்னா, life is simple. You make choices and you should not look back, and don't keep expectations from anyone. Like, keep expectations on yourself, work on yourself. Whatever the change you want in this world, it starts from you. यहाँ पे दीपक लाल, என் சொந்த ஊர் வந்து உத்தராஞ்சல். பட் 2005 நான் பூனாவில் வேலை பார்க்க டைமில் 2005 எனக்கு ஒரு பைக் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இந்த பைக் ஆக்சிடெண்ட்டில் என் ஸ்பைனல் கார்டு டோட்டல் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே கடத்தில் கீழே எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு சென்சேஷன் இல்லை. ஐ கேனாட் மூவ் மை ஹேண்ட், மை லெக், இந்த மாதிரி. ஸோ 2006 மார்ச்சில் நான் இங்கே அமர் சேவா சங்கம் வந்து வெரி பேட் சிச்சுவேஷன் கண்டிஷனில், whole body I was having a big bed sore. I cannot sit on wheelchair or நேராக படுக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லாங்குவேஜ் தெரியாது, சாப்பாடு பிடிக்காது இங்கே தமிழுக்கு. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறேன். பட் அமர் சேவா சங்கம் எனக்கு நல்ல ரீஹாபிலிட்டேஷன், வொகேஷ்னல் நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு நான் இன்றைக்கி இங்கே நல்லா ஓரளவுக்கு வேலை பார்க்குறேன். ஸோ டுடே ஐ எம் a proud employee of அமர் சேவா சங்கம், earning enough to sustain my life with happily and living my life with dignity. என் நேச்சர் ஆஃப் ஒர்க் ஆக்சுவலி ஃபண்ட் ரைசிங் ப்ளஸ் மேரத்தான், மும்பை மேரத்தான், சென்னை மேரத்தான், பெங்களூர் மேரத்தான் நடக்குதோ அதில் நான் தான் எல்லோரும் கோஆர்டினேட் பண்ணுவேன், எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணுவேன். நான் எல்லாருக்கும் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம லைஃப்பில் முடிஞ்ச வர நம்ம முயற்சி பண்ணணும், முடிஞ்ச வர நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும், மற்ற ஆட்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிட்டு அந்த மாதிரி தான் வாழ்க்கை நம்ம மூவ் பண்ணணும். திரு சங்கரராமனுடைய மிகப்பெரிய சவால் என்னன்னா, அவருக்கு போலியோ மாதிரி மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி என்ற கண்டிஷன் இருக்குது. படிப்படியாக உடல் இயக்கங்கள் நின்று போகிற நிலைமை. 15 வயசுலேருந்து வீல் சேரில் இருந்து தான் அவருடைய வாழ்க்கை நகர்ந்துட்டுருக்கு. 3 வயசில் தனிமையில் ஏன் இப்படி அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருந்தவரில் குறைய அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்த உடனே ஒரு வெறியோடு முன்னேற ஆரம்பிச்சிட்டாரு. 21 வயசில் சிஏ முடித்து ஆல் இண்டியா ரேங்க் வாங்கி நிறைய ஆடிட் அசைன்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 92 ஆயிக்குடி அமர் சேவா சங்கத்தில் சேர்ந்து செக்ரட்டரியாக இருக்கார். இந்த சிவியரிட்டி இவருக்கு இப்போ இருக்கிறது என்னன்னா, லங்கு வந்து 35% தான் வேலை பண்ணுது. ரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்னா உடனே ஜுரம் வந்துடும். இந்த மாதிரி பல சவால்களோட அவர் சங்கத்தை நடத்திட்டுருக்காரு. ஏன்னா இங்கே 500 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. உடல் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இவருடைய வேலையில் ஈடுபாடு, நகைச்சுவை உணர்வு, சேவை மனப்பான்மை, இதுதான் இவருடைய பலமாக இருந்து போயிட்டுருக்கு. இவருடைய மனைவி ரமணி பற்றி திரு சங்கரராமன் என்ன சொல்கிறாருன்னா, The woman behind ideas and innovations of அமர் சேவா சங்கம் and my pillar of support அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவங்க வந்து ஆட்டிசம், மன வளர்ச்சி குன்றியவங்களை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஆர்ச்சர்டை வளர்க்குறாங்க. அதில் வளரக்கூடிய கனிகளை போல் அவங்க வாழ்க்கையும் இனிமையாக இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட குறிக்கோளாக இருக்குது. எல்லோருக்கும் நமஸ்காரம். என் பேர் சங்கரராமன். ஐ ஆம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நவ் ஃபார் த லாஸ்ட் 32 வருஷமாக அமர் சேவா சங்கத்தின ப்ராஜெக்ட்லாம் ப்ரமோட் பண்ணி மாற்றுத்திறனாளிகளுக்கு, டிசேபிள் பர்சன்ஸுக்கு ஒரு A to Z சொல்யூஷனை அதை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த பூர்ணசக்தி நேயர்களுக்கு நான் இப்போது பேசுகிறதுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு என்னுடைய நன்றிகள் நான் உஷா மேடத்துக்கு சொல்லிக்கிறேன். சீனியர் சிட்டிசன்ஸ் ஓல்டேஜ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி அ மிஸ்நாமர். அதை வந்து நம்ம ஒரு வயோதிகம் அடைஞ்சிட்டு நம்ம ஓல்டேஜ் ஆகிட்டோம் அப்படிங்கிற சமாச்சாரமாக அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்மளுடைய வயசு வந்து நம்ம மனசில் தான் இருக்குன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஐ ஆம் ஒன்லி 16 years old அண்ட் வித் 44 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது நம்ம எப்போவுமே வி ஆர் யங், பட் ஒன்லி திங் இஸ் வி ஆர் கெட்டிங் மோர் அண்ட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. நம்மளுடைய தாட்ஸ்லேயும் சரி, நம்மளுடைய மெச்சூரிட்டி லெவல்லையும் சரி,
நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டும் சரி, உடல் உபாதைகள், அப்புறம் இந்த மாதிரி ஜீரியாட்ரிக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. தீஸ் ஆர் ஆல் த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். ஸோ எல்லா பொருளுமே ஒரு ஆரம்பமும் இருக்கும், ஒரு முடிவும் இருக்கும். ஸோ அதனால் இது இட்ஸ் அ ப்ராசஸ். இதை வந்து யாரையுமே இது ரெஃப்யூஸோ ரிஜெக்டோ பண்ண முடியாது. இதை வந்து நம்ம ஒரு ஃபேக்டாக எடுத்துக்கிட்டு அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோங்கிறத நம்ம அழகாக பண்ணிட்டு இருந்தோன்னா நமக்கு எந்த விதமான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் வராது. ஃபிசியலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு வி வில் ஆல்வேஸ் பி வெரி வெல் ப்ரிப்பேர்டு. இந்த சீனியர் சிட்டிசன்ஷிப்பையும் செலிப்ரேட் பண்ணி, இந்த நம்ம டிசேபிலிட்டி பீப்புளுங்கிற மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, வி செலிப்ரேட் டிசேபிலிட்டி அப்படிம்போம். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.